வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். இன்றைய தலைப்புச் செய்திகள்: கோரிக்கையற்று கிடக்கும் 1110 கோடி ரிங்கிட் விவேக முதலீடுகளில் அரசாங்கம். EPF இரண்டாம் கணக்கை கொண்டு பொருளக கடன் நேற்று வரை 59,000 பேர் விண்ணப்பம். நிதி சிக்கலோ சட்ட திருத்தமோ இல்லை, வதந்திகளை மறுத்து ஊழியர் சேமநிதி விளக்கம். $1,110 கோடி ரிங்கிட் கடந்த மாதம் வரையிலான நிலவரப்படி நாட்டில் கோரப்படாத நிதியின் மதிப்பு அது. 1977ஆம் ஆண்டு முதல் நாட்டில் உள்ள நிறுவனங்களிடமிருந்து 1,410 கோடி ரிங்கிட் மதிப்பிலான கோரப்படாத நிதியை தேசிய கணக்காய்வுத்துறை பெற்றுள்ளதாக நிதி துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் சுட்டினார். அந்த தொகையில் 320 கோடி ரிங்கிட் உரிமையாளர்களின் சேமிப்பு கணக்கு, காப்பீட்டு திட்டம் முதலியவற்றை தவிர முன்பணமாகவும் செலுத்தப்பட்டுள்ளது. கோரப்படாத நிதியின் மீத பணத்தை 1957 நிதி நடைமுறை சட்டத்துக்கு இணங்க வைப்பு நிதியில் அரசு முதலீடு செய்துள்ளது. சொத்து மற்றும் பல்வேறு வடிவுகளில் அந்த முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதிலிருந்து கிட்டும் பலனானது மீண்டும் கோரப்படாத நிதி கணக்கில் சேர்க்கப்படும் என துணை அமைச்சர் விளக்கினார். வைப்பு நிதி வாயிலாக 25 கோடி கிடைக்கப்பெறுகிறது. அந்த பணம் மக்களின் நலன் பேண பயன்படுத்தப்படும் என டத்தோஸ்ரீ அஹ்மத் விவரித்தார். ஊழியர் சேமநிதி சிறப்பு நிதி மீட்புக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்பதில் அரசு திடமாக உள்ளது. உண்மையிலேயே தேவைப்படுவோருக்கு அந்த நிதி மீட்பு அவசியம் எனும் பரிந்துரைகள் வலுத்துள்ள போதிலும் இந்த நிலைப்பாட்டிலிருந்து அரசு விலகாது என டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் திட்டவட்டமாக கூறினார். ஊழியர் சேமநிதியின் இரண்டாம் கணக்கு தொகையை மீட்பதற்கு ஒப்புதல் வழங்க அரசு உத்தேசிக்கவில்லை என்பதனை ஏற்கனவே தாம் மேலவையில் விளக்கிவிட்டதை துணை அமைச்சர் சுட்டினார். அதேவேளை வீடு வாங்கவும், கல்வி, சுகாதாரம், கடும் நோய்களுக்கான குறிப்பிட்ட காப்பீட்டு திட்டம், ஹஜ் பயணத்துக்கான 3000 ரிங்கிட் போன்றவற்றுக்காகவும் EPF இரண்டாம் கணக்கு தொகையை மீட்கலாம். ஆனால் முதலாம் கணக்கில் உள்ள தொகையை மீட்க அனுமதி இல்லை. அது ஓய்வு காலத்துக்கு என சேமிக்கப்படும் தொகை என அவர் விளக்கினார். புத்ராஜயா தேசிய கணக்காய்வுத்துறைக்கு பயணம் மேற்கொண்ட பின் டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே ஊழியர் சேமநிதியின் இரண்டாம் கணக்கு சேமிப்பை பிடிமானமாக கொண்டு பொருளக கடன் பெற நேற்று வரை 59,230 சந்தாதாரர்கள் விண்ணப்பித்துள்ளனர். ஆயினும் அவர்களுள் 27,705 பேர் மட்டுமே கடன் கோர தகுதி கொண்டிருப்பதாக துணை அமைச்சர் கூறினார். 40 வயதுக்கு கீழ்ப்பட்டோரும் இரண்டாம் கணக்கில் 3000 ரிங்கிட்டுக்கும் குறைவான சேமிப்பு கொண்டோரும் அந்த கடன் வசதியை பெற இயலாது என டத்தோஸ்ரீ அஹ்மத் விளக்கினார். இவ்வேளையில் EPF நிதி சிக்கலை எதிர்கொண்டிருப்பதாகவும் பணி ஓய்வுக்கு முன்னர் ஊழியர்கள் மீட்பதற்கென போதுமான நிதி இல்லை எனவும் வெளியாகியிருக்கும் தகவலில் உண்மையில்லை. கடமைகளை பூர்த்தி செய்ய போதுமான பணப்புழக்கம் இருப்பது உறுதி செய்யப்படுவதாக ஊழியர் சேமநிதி வாரியம் குறிப்பிட்டது. வெளிநாடுகளில் சொத்துக்களை வாங்கும் விற்கும் விவகாரங்கள் EPF முதலீட்டு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும். அதன் சொத்து ஆற்றலுக்கு ஏற்ப அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மாறாக முன்கூட்டியே பணி ஓய்வு பெறுவோரின் சேமிப்பை அதற்கு பயன்படுத்துவதில்லை என EPF தெளிவுபடுத்தியது. இந்நிலையில் பணி ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் வைப்பு தொகையை மீட்பதை தடுக்கும் பொருட்டு 1991 EPF சட்டம் திருத்தம் செய்யப்படவிருப்பதாக கூறப்படுவதையும் அந்த ஓய்வூதிய நிதி நிர்வாகம் மறுத்தது. ஈகை திருநாளையொட்டி 30 பொருள்களுக்கு பெருநாள் கால விலை உச்சவரம்பு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 15ஆம் நாள் முதல் 30ஆம் தேதி வரை அது நடப்பில் இருக்கும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோஸ்ரீ சலாஹுடின் அயூப் தெரிவித்தார்.
பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் நடப்பில் இருக்கும் கோழி மற்றும் முட்டை உச்சவரம்பு விலை நிர்ணயிப்பின் கீழ் மேலும் 6 வகையான கோழிகளும் முட்டைகளும் தொடர்ந்து கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் விற்கப்படும். 2011 விலை கட்டுப்பாடு பதுக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் இது செயல்படுத்தப்படும். விலை உச்சவரம்பு விதிக்கப்பட்டிருக்கும் பொருள்களின் விலை அட்டை இளஞ்சிவப்பு நிறத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு நிர்ணயித்திருக்கும் விதிகளை பின்பற்றி பெருநாள் காலத்தில் பொதுமக்கள் சிக்கனமாக செலவு செய்ய வியாபாரிகள் துணை புரிய வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உள்நாட்டு மாட்டிறைச்சி, இறக்குமதி செய்யப்பட்ட மாட்டிறைச்சி, இந்திய இறக்குமதி செய்யப்படும் எருமை இறைச்சி, கானாங்கழுத்தி மீன், சிறு மீன், சூறை மீன், தேங்காய் பாறை மீன் ஆகியவற்றுக்கு உச்சவரம்பு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையில் உச்சவரம்பு விலை காலகட்டத்தில் பொருள்களின் கையிருப்பு தேவையான அளவில் இருப்பது உறுதி செய்யப்படும் என டத்தோஸ்ரீ சலாஹுடீன் தெரிவித்தார். நோன்பு பெருநாள் காலகட்டத்திற்கு தேவையான பொருள்கள் போதிய அளவில் இருப்பதாக வேளாண் துறை தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் பதற்றத்தில் அதிக பொருள்களை வாங்கி குவிக்க வேண்டாம் என அமைச்சர் அறிவுறுத்தினார். நோன்பு பெருநாளையொட்டி மக்களின் சுமையை குறைக்கும் இயக்கத்தில் தேசிய கார் நிறுவனம் புரோட்டோனும் இணைந்துள்ளது. இன்று தொடங்கி மே 31ஆம் தேதி வரையில் 150 ரிங்கிட் சலுகை விலையில் வாகன பாதுகாப்பை பரிசோதித்துக் கொள்ளலாம். புரோட்டோன் ரஹ்மா 2023 இயக்கத்தின் கீழ் வாகன பாதுகாப்பு பரிசோதனை மேற்கொள்வோருக்கு 40 புள்ளிகளும் இலவசமாக வழங்கப்படும். குறைந்த வருமானம் பெறுவோருக்கு உதவ அரசாங்கம் எடுத்திருக்கும் ரஹ்மா திட்டத்தின் கீழ் ஒத்துழைப்பு நல்கும் முதல் வாகன நிறுவனம் புரோட்டோன் என முதலீட்டு வாணிக தொழில் அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் குறிப்பிட்டார். இதனை முன்மாதிரியாக கொண்டு ஏனைய நிறுவனங்களும் சலுகை விலையில் மக்களுக்கு சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நோன்பு பெருநாள் சிறப்பு நிதியாக நாட்டில் உள்ள ரப்பர் சிறு தோட்டக்காரர்களுக்கு தலா 200 ரிங்கிட் வழங்கப்பட உள்ளது. ஏறத்தாழ 49,000 பேர் இந்த அன்பளிப்பை பெறுவர் என தோட்ட மூலப்பொருள் அமைச்சு தெரிவித்தது. இந்த நிதி திட்டத்துக்காக 98 லட்சம் ரிங்கிட்டை அமைச்சு ஒதுக்கியுள்ளது. 2.5 ஹெக்டர் முதல் 6 ஹெக்டர் வரை ரப்பர் தோட்டம் வைத்திருக்கும் பதிவு பெற்ற நொய்வ சிறு தோட்டக்காரர்களுக்கு மலேசிய ரப்பர் வாரியம் வாயிலாக அந்த நிதி சேர்க்கப்படும். அதேவேளை 2.5 ஹெக்டருக்கும் குறைவாக உள்ள ரிஸ்டா ரப்பர் சிறு தோட்டக்காரர்களுக்கும் அந்த நிதி வழங்கப்படும். தொடர்புடையோரின் பொருளக கணக்கில் வரும் வெள்ளிக்கிழமை அல்லது அதற்கு முன்னதாக அந்த நிதி சேர்க்கப்படும். ரப்பர் சிறு தோட்டக்காரர்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கு ஏதுவாக இந்த அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. 1979 ஜூன் 6ஆம் தேதி சபா விமானம் விபத்துக்குள்ளானது மீதான விசாரணை அறிக்கை. அதில் சதி நடந்திருப்பதற்கான சான்று இல்லை என்பது புலனாய்வில் உறுதிப்படுத்தப்பட்டது. தரை இறங்கும் போது விமானம் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்ததால் தீப்பிடித்து வெடித்ததாக இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த விமானத்தை செலுத்த விமானிக்கு உரிமை அளிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் விமானமும் அட்டவணைப்படி முறையாக பராமரிக்கப்பட்டிருந்தது. 66 பேரிடர் என்றழைக்கப்படும் அந்த விபத்தில் சபாவின் முதலாவது முதலமைச்சர் துன் முகமது ஃபுவாட் ஸ்டீஃபன்ஸும் மாநில அமைச்சர்கள் சிலரும் பலியானார்கள். அந்த முழு அறிக்கையும் போக்குவரத்து அமைச்சின் அகப்பக்கத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சூலு ஆட்சியாளர் வழித்தோன்றர்கள் என கூறிக்கொள்ளும் தரப்பின் அவதூறுகளை களைய தனி அகப்பக்கம் தொடங்கப்பட்டது. உண்மை விவகாரங்கள் அதில் வெளியிடப்படும் என பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் தெரிவித்தார். மலேசியா sulukes.gov.my என்ற அகப்பக்கத்தின் வாயிலாக உண்மை விவரங்களை மக்கள் தெரிந்து கொள்ளலாம். சட்ட விவகார பிரிவு, வெளியுறவு அமைச்சு, தொடர்பு இலக்கவியல் அமைச்சு ஆகியவற்றின் ஒத்துழைப்பில் இந்த அகப்பக்கம் உருவாக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். வெளிநாடுகளில் உள்ள மலேசியாவின் முதலீட்டு சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் சூலு தரப்பு ஈடுபட்டிருக்கிறது. அதனை தடுப்பதுடன் தகவல்களை மக்களுக்கு வழங்கும் நோக்கத்தை இந்த அகப்பக்க உருவாக்கம் கொண்டிருப்பதாக டத்தோஸ்ரீ அசாலினா விவரித்தார். 2024 மலாக்காவுக்கு வருகை புரியும் ஆண்டுக்கு ஆயத்தமாகிறது மாநில அரசாங்கம். அந்த சுற்றுலா திட்டத்தையொட்டி அடுத்த ஆண்டு 50 கப்பல்கள் அதன் கரையில் நின்று செல்லும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்நிய சுற்றுப்பயணிகளை வரவேற்க குடிநுழைவு சுங்க தனிமைப்படுத்தும் பாதுகாப்பு வளாகம் ஆயத்தமாக இருப்பதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ அப்துல் ராசா அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார்.
கடல் மார்க்க சுற்றுப்பயணிகள் மலாக்காவில் ஓரிரவு தங்கிச் செல்லும் வாய்ப்பு இருக்கிறது. அத்தகைய சுற்றுலா திட்டத்தை ஏற்படுத்த முகவர்களுடனும் நிறுவனங்களுடனும் பேச்சுகள் நடத்தப்படுவதாக அவர் கூறினார். முன்னதாக மிஸ் அமெடியா சொகுசு கப்பலில் வந்திறங்கிய 390 சுற்றுப்பயணிகளை டத்தோ அப்துல் ராசா வரவேற்றார். பர்லீஸ் முன்னாள் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அஸ்லான் மான் மீதான ஊழல் வழக்கு கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்ட தம் மீதான குற்றச்சாட்டை அவர் மறுத்தார். சட்டவிரோத நடவடிக்கை வாயிலாக கிடைத்த 10,60,000 ரிங்கிட்டை பெற்றதாக டத்தோ ஸ்ரீ அஸ்லான் மீது 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஸ்ரீ கிடாவாங் டிராவல் அண்ட் டூர்ஸ், ஐடியல் டிராவல் அண்ட் டூர்ஸ் மற்றும் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த அப்துல் ராஹிம் ஹாலிம் ஆகிய தரப்புகளிடம் அவர் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. காசோலை மற்றும் ரொக்கமாக அந்த பணத்தை பெற்றதாகவும் 2014 பிப்ரவரி 19 முதல் 2017 டிசம்பர் வரை அந்த குற்றங்களை புரிந்ததாகவும் குற்றச்சாட்டில் குறிப்பிடப்பட்டது. 50,000 ரிங்கிட் பிணை தொகையில் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜூன் 9ஆம் தேதி செவிமடுக்கப்படும் என நீதிபதி அசுரா அல்வி அறிவித்தார். நாயை அடித்து எரியூட்டி துன்புறுத்தியதை ஒப்புக்கொண்டார் 18 வயது இளைஞர். ஜோஹர் பாரு செஷன் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் சம்பந்தப்பட்ட நாய்க்கு வலியை உண்டாக்கியதாக பிரெடன் யாப் ஹாங் ஷெங் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அந்த வளர்ப்பு பிராணியின் இடது தொடை, கால்களில் காயம் மற்றும் இடது கண்ணில் இரத்த கசிவு ஏற்பட்டிருந்தது பரிசோதனையில் கண்டறியப்பட்டது. இந்த வழக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி செவிமடுக்கப்படும் என நீதிபதி அறிவித்தார். 2015 பிராணிகள் நல சட்டத்தின் 29ஆம் பிரிவின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகின்றது. குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டால் 20,000 முதல் 1,00,000 ரிங்கிட் வரையில் தண்டம் அல்லது 3 ஆண்டுகள் சிறை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். கொத்ததிங்கி நீதிமன்றத்திலிருந்து லடாங் தடுப்பு காவல் மையத்துக்கு செல்லும் வழியில் தப்பியோடிய இந்தோனேசியர்கள் 2 போலீஸ் மீண்டும் கைது செய்தது. தப்பியோடிய இடத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் பிடிபட்டனர். முதல் குற்றவாளி ரிக்கி ரினால்டி இரவு 10 மணியளவில் கைது செய்யப்பட்டதாகவும் மற்றொரு குற்றவாளி சமீருடன் இன்று காலை பிடிபட்டதாகவும் ஜோஹூர் கடல் போக்குவரத்து இயக்குனர் நுருல் ஹிசாம் ஜக்கரியா தெரிவித்தார். அவர்கள் இருவரும் அருகிலுள்ள வனப்பகுதிக்கு தப்பி ஓடினர். போலீஸ் வாகனத்திலிருந்து குதித்து தப்பிய ரிக்கி காயங்களுடன் மயக்க நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இது தொடர்பிலான மேல் விசாரணையை மரித்தி மலேசியா முடுக்கிவிட்டுள்ளது. மற்றொரு நிலவரத்தில் கெடாவில் சுமையுந்தை மோதிய மோட்டார் சைக்கிளோட்டிகளில் 3 உயிரிழந்த வேளை ஒருவர் கடும் காயங்களுக்கு இலக்கானார். அலோஸ்தார் தஞ்சோங் மூசாங்கில் எண்ணெய் நிலையத்துக்கு அருகே அந்த விபத்து நேர்ந்தது. எண்ணெயை நிரப்பிய பின் சாலையில் புகுந்த அந்த ட்ரெய்லரின் பின்பகுதியை 4 மோட்டார் சைக்கிள்கள் மோதியதாக கோத்தஸ்தா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஹ்மத் ஷுக்ரி மட் அஹீர் தெரிவித்தார். தலையிலும் உடலிலும் கடும் காயங்களுக்கு இலக்கான 3 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மற்றொருவர் முகத்திலும் கையிலும் காயங்களுக்கு இலக்கானார். நமஸ்தே ஹிப்ஹாப் நாட்டில் 2வது முறையாக நடைபெறும் இந்த இசை நிகழ்ச்சியில் 40க்கும் மேற்பட்ட உள்நாட்டு இந்திய ஹிப்ஹாப் கலைஞர்கள் இசை படைப்புகளை வழங்கவிருக்கின்றனர். நேரலை இசை நிகழ்ச்சி அடுத்த மாதம் அரங்கேற உள்ள நிலையில் அதன் முன்னோட்டம் இன்று நடைபெற்றது. தொடர்பு இலக்கவியல் அமைச்சின் ஒத்துழைப்புடன் வரும் மே 20ஆம் தேதி அரங்கேறுகிறது நமஸ்தே ஹிப்ஹாப். சொல்லிசை மற்றும் துள்ளிசை திறன் கொண்ட உள்ளூர் கலைஞர்களுக்கு தளமாகவும் அவர்களை உலக அரங்கில் மிளிரச் செய்யும் நோக்கிலும் இந்த இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 416 நிறுவனம் ஏற்பாடு செய்திருக்கும் அந்த இசை விருந்தில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்பதாக அதன் ஏற்பாட்டாளர் ராகேஷ் தெரிவித்தார். நார்மலாக கான்சர்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 ஹவர் 4 ஹவர் மேக்ஸிமம் செய்வாங்க. நாங்கள் வந்து ஒரு ½ டே செய்கிறோம், 1 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். அண்ட் ஒரு ஃபெஸ்டிவல் கான்செப்டில் இருக்கும். ஆனால் தமிழ் ஹிப்ஹாப் வந்து மலேசியாவோட வரவேற்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்ட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் 2006லேருந்து எஸ்டாப்ளிஷ் லைக் யோகி பி நட்சத்திரம், அதுலேருந்து இப்போ நியூ கம் வர்ற வரைக்கும் அவங்க எல்லாமே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த இடத்துல தான் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம்.
நாட்டின் முதல் தமிழ் சொல்லிசை மற்றும் துள்ளிசை மைந்தர்கள் என தடம் பதித்த யோகி பி என் நட்சத்திரா குழுவினரும் இசை படைப்புகளை வழங்கவிருக்கின்றனர். நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தமிழ் ஹிப்ஹாப்னா இன்றைக்கி 4 தலைமுறை இன்றைக்கி நல்லா துறை போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு எல்லா சகா கலைஞர்களோட மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த மாதிரி ஷோஸ்லாம் சக்ஸஸ் ஆனால் தான் இன் ஃபியூச்சர் நம்ம நிறைய ஷோஸ் நிறைய பண்ண முடியும். இந்த மாதிரி ஷோஸ் இருக்கும்போது தான் கலை படைப்புகளும் அதிகமாக வரும். ஏன்னா பாட்டு பண்ணிடுறாங்க, அவங்க எந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அவங்க ஸ்டேஜ் வேணும் இல்லையா? இப்போ யோகி நட்சத்திரா நம்ம வேர்ல்டு டூர் பண்ணுறோம், போயிட்டு அங்கே வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இவங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு பேசிக் ஸ்டேஜ் இருந்தால் தான் அது மூலயமா அவங்க லான்ச் ஆகி அவங்க பெரிய பெரிய ஸ்டேஜஸ்க்கு போக முடியும். தமிழ் ஹிப்ஹாப் தலைநகரம் இங்கே தான், மலேசியா தான், கோலாலம்பூர் தான். ஸோ நான் நினைக்கிறேன் அந்த அன்னைக்கு மறுபடியும் தமிழ் ஹிப்ஹாப்போட சவுண்டு பல கண்ட்ரியில் போய் வெடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி a great concert. அடுத்த மாதம் 20ஆம் தேதி தலைநகர் ஸ்வீட் மெமரி அரங்கில் இந்த இசை நிகழ்ச்சி அரங்கேறும். மக்களை கவரும் வண்ணம் முதல் 100 இலவச டிக்கெட்டுகள் இன்று நள்ளிரவு 12 மணி வரை விற்பனை செய்யப்படுகின்றன. திரையில் காணும் அகப்பக்கம் வாயிலாக அதனை பெற்றுக்கொள்ளலாம். வளர்ந்து வரும் மலேசிய இசை கலைஞர்களின் படைப்புகள் செவிகளுக்கு விருந்தாய் அமையவிருக்கிறது. நமஸ்தே ஹிப் ஹாப். மியான்மரில் ராணுவம் மேற்கொண்ட வான் தாக்குதலில் சிறார் உட்பட பொதுமக்கள் 100 பேர் பலியானார்கள். பசிக்கி நகரில் ராணுவ ஆட்சியை எதிர்க்கும் மக்கள் பாதுகாப்பு படையின் புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருந்த பகுதியில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதலின் போது கிராம மக்கள் அதிகமானோர் அந்த திறப்பு விழாவில் கலந்து கொள்ள நகரத்துக்கு வருகை அளித்திருந்தனர். அண்மைய காலமாகவே அந்த பகுதியில் இராணுவத்துக்கும் அதனை எதிர்க்கும் ஆயுதமேந்திய கும்பலுக்கும் இடையே மோதல்கள் நிலவி வந்தன. 2021ஆம் ஆண்டு பிப்ரவரியில் மேற்கொள்ளப்பட்ட ஆட்சி கவிழ்ப்பிற்கு பின்னர் மியான்மர் இராணுவ ஆட்சியாளர் வசமானது. இன்றைய தாக்குதலை வன்மையாக கண்டித்த ஐநா தலைமை செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரஸ் காரணமானவர்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டுமென வலியுறுத்தினார். இந்தியா பஞ்சாப் மாநிலத்தில் மூண்ட ராணுவ கலகத்தில் 4 உயிரிழந்தனர். பதிண்டா ராணுவ தளத்தில் நிகழ்ந்த அந்த தாக்குதல் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் கோரியுள்ளார். சண்டிகாரிலிருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பத்திண்டா ராணுவ தளத்தில் அதிகாலை 4:30 மணியளவில் துப்பாக்கி வேட்டுகள் கேட்டன. ராணுவத்தினர் சிலர் சக வீரர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டது பின்னர் தெரிய வந்ததாக பத்திண்டா மாவட்ட போலீஸ் உயர் அதிகாரி குல்னிட் குரானா கூறினார். அந்த ராணுவ தளம் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கும் நிலையில் களத்தில் ஈடுபட்டோரை கண்டறியும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தாக்குதலுக்கான காரணமும் எத்தனை பேர் அதில் ஈடுபட்டனர் என்பதன் விவரமும் இன்னமும் தெரிய வராதிருக்கிறது. மீண்டும் ராணுவ கூட்டணி. வட்டார நாடுகள் இடையே சீனாவின் ஆதிக்கம் மேலோங்கி வரும் நிலையில் அமெரிக்காவும் பிலிப்பீன்ஸும் அந்த ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ள இணக்கம் கண்டுள்ளன. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆந்தனி பிளிங்கனும் தற்காப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டினும் அது குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தனர். தென்கிழக்காசிய வட்டாரத்தில் சீனா ஏற்படுத்தி வரும் ராணுவ அச்சுறுத்தல் தொடர்பில் பிலிப்பீன்ஸ் அமைச்சர்களுடன் இணைந்து அவர்கள் கருத்துரைத்திருந்தனர். அதே நாளில் அவ்விரு நாடுகளைச் சேர்ந்த 17,600 வீரர்கள் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டனர். சிங்கப்பூரை மீண்டும் மிரட்டுகிறது கோவிட்-19. கடந்த சில வாரங்களாக தொற்று எண்ணிக்கை அங்கு பன்மடங்காகி வருகிறது. தொற்று தடுப்பு நெறிகளில் மெத்தனம் காட்ட வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரில் மார்ச் 26 முதல் ஏப்ரல் 1 வரையிலான தொற்றியல் வாரத்தில் 28,400 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதற்கு முந்தைய வாரத்தில் அந்த எண்ணிக்கை 14,467 இருந்தது. கோவிட்-19 தீவிரம் ஆகும் வரை தொற்றாளர்கள் அது பற்றி அறியாதிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொற்றுக்கு இலக்கானோரில் பெரும்பாலானோர் மூத்த குடிமக்களும் கடும் நோயுற்றவர்களும் என்பது ஆய்வில் தெரிய வந்தது.
இவ்வேளையில் இந்தியாவிலும் தீவிரமாகி வருகிறது கோவிட்-19. நேற்று 5676 பேர் தொற்றுக்கு இலக்கான வேளை இன்று அந்த எண்ணிக்கை 7830 அதிகரித்தது. நேற்று நண்பகல் 12 மணி தொடங்கி இன்று நண்பகல் வரையில் 16 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். இதன் வழி இந்தியாவில் கோவிட்-19ஆல் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5,30,016 அதிகரித்தது. வரலாற்றில் முதன்முறையாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இங்கிலாந்து அரசு மருத்துவர்கள். ஊதிய உயர்வு, பணி வசதிகளை வலியுறுத்தி இந்த 4 நாள் மறியலை அவர்கள் தொடங்கியிருக்கின்றனர். இங்கிலாந்தில் கடந்த தலைமுறைகள் காணாத பணவீக்கம் இப்போது நிலவுகிறது. இதன் காரணமாக ஊதிய உயர்வு, மிகை நேர சம்பளம் ஆகியவற்றை வலியுறுத்தி தனியார் துறை மருத்துவர்கள் 1 மாத காலமாக பணி நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அரசு மருத்துவர்கள் நேற்று அதில் கைகோர்த்தனர். தாதியர்களும் போராட்டத்தில் இணைந்திருக்கின்றனர். இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான மருத்துவ சந்திப்பு உறுதிகள் கைவிடப்பட்ட வேளை அறுவை சிகிச்சைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. கொள்ளை நோய் பரவல் காரணமாக சுகாதார பணியாளர் பற்றாக்குறை நிலவுவதால் மருத்துவர்கள் மிகை நேர பணியை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு உரிய ஊதியமும் சலுகைகளும் வழங்க இங்கிலாந்து அரசு சுணக்கம் காட்டி வருகிறது. கள்ள குடியேறிகளின் படையெடுப்பை கையாள 6 மாத அவசர காலத்தை அறிவித்துள்ளது இத்தாலி. அந்த காலகட்டத்தில் சட்டவிரோத குடியேற்றக்காரர்களின் விவகாரத்துக்கு தீர்வு காணவும் ஏற்ற நடைமுறையை செயல்படுத்தவும் அந்த தென்மேற்கு ஐரோப்பிய நாடு உறுதி பூண்டுள்ளது. கள்ள குடியேறிகள் சிக்கலை கட்டுப்படுத்த ஆக்கப்பூர்வமான, துல்லியமான, அதேவேளை சரியான நேரத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்க அந்த முடிவு எட்டப்பட்டதாக இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தெரிவித்தார். இத்தாலியின் தெற்கே அமைந்துள்ள வட ஆப்பிரிக்க கரையில் இருந்து கடந்த சில வாரங்களாக ஏராளமான அகதிகளும் கள்ள குடியேறிகளும் அந்த குடியரசுக்கு படையெடுக்கின்றனர். கடந்த 3 நாட்களில் மட்டும் 3000த்திற்கும் மேற்பட்ட குடியேறிகள் இத்தாலியில் சட்டவிரோதமாக நுழைந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் பதவி மீண்டும் வசமாகும். தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து எவரும் தம்மை தடுக்க இயலாது என சூளுரைத்திருக்கிறார் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். நியூயார்க்கில் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள போதிலும் அதிபர் கனவை நனவாக்க அவர் உறுதி பூண்டுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் மீண்டும் களமிறங்க நடப்பு அதிபர் ஜோ பைடனுக்கு தகுதியும் வலுவும் இல்லை. அவரது உடல் உள வலிமை ஐயத்திற்குரியதாய் இருப்பதாக ட்ரம்பும் மூத்த குடியரசுக் கட்சியினரும் கேலி செய்து வருகின்றனர். ஆபாச பட நடிகைக்கு பணம் வழங்கியது உட்பட 34 குற்றச்சாட்டுகளை அந்த 76 வயது செல்வந்தர் எதிர்நோக்கியுள்ளார். அமெரிக்க வரலாற்றிலேயே நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட முதல் முன்னாள் அதிபராக ட்ரம்ப் வலம் வருகிறார். ரோட் டு கோல் ஒலிம்பிக் தங்க வேட்டை திட்டத்தின் 15 விளையாட்டாளர்களின் ஒட்டுமொத்த தேவைகளும் அவாக்களும் அடுத்த மாத மத்தியில் நிறைவேற்றப்படும். ஆர்டிஜி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்டுவர்ட் ராமலிங்கம் அந்த உறுதியை வழங்கினார். விளிம்பு நிலை முன்னேற்றம் எனும் கருத்துக்கு ஏற்ப உயர் அடைவு நிலையை எட்டிப்பிடிப்பதற்கான ஆற்றலை மேம்படுத்த ஆர்டிஜி திட்டத்தின் கீழுள்ள எல்லா விளையாட்டாளர்களும் எண்ணம் கொண்டுள்ளனர். அதன் பொருட்டு அடைவு நிலையை வலுப்படுத்தும் விளையாட்டு போட்டிகளுக்கு அனுப்புமாறும் விளையாட்டு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து கூறுகளுக்கு ஆதரவு நல்குமாறும் மலேசிய காற்பந்து லீக் தலைமை செயல்முறை அதிகாரியுமான ஸ்டுவர்ட் ராமலிங்கம் கேட்டுக்கொண்டார். இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ மற்றும் லீ ஜிஜியாவுடனான சந்திப்பு குறித்து வினவுகையில் விளையாட்டாளர் தேவைகளை திரட்டும் தொடக்க கட்ட முனைப்பாக அது அமைந்ததாக ஸ்டுவர்ட் குறிப்பிட்டார். இவ்வேளையில் ரோட் டு கோல் இலக்கு திட்டத்தில் நாட்டின் ஒற்றையர் பூப்பந்து வீரர் ஜிஜியா பட்டியலிடப்பட்டிருப்பதை விமர்சிக்க தேவையில்லை என ஸ்டுவர்ட் ராமலிங்கம் வலியுறுத்தினார். உலகத்தர வரிசை பட்டியலில் 4ஆம் இடத்தில் இருக்கும் அவர் நாட்டின் முதல் நிலை ஆட்டக்காரராகவும் திகழ்கிறார். மிகச்சிறந்த சாதனைகளையும் அவர் புரிந்திருக்கிறார். மலேசிய பூப்பந்து சங்கம் BAM-இன் இசைவுடனேயே ஒலிம்பிக் தங்கத்தை வெல்லும் திட்டத்தில் அவர் இணைக்கப்பட்டிருப்பதை ஸ்டுவர்ட் ராமலிங்கம் சுட்டினார். இந்தோனேசியா மாலாங்கில் கடந்த அக்டோபரில் நூற்றுக்கணக்கானோரை பலி கொண்ட காற்பந்தாட்ட போட்டி. மீண்டும் அந்த ஆட்டம் ரசிகர்கள் இன்றி நடைபெற்றது. இம்முறை அது ஜகார்த்தாவில் களம் கண்டது.
இந்தோனேசியா லீக் 1 7வது நிலையை வகிக்கும் பெர்சபாயா FC அரேமா FCயை 1-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி கொண்டது. ஆட்டத்தின் பிற்பாதியில் பெர்சபாயா FCயின் ஒற்றை கோலை புகுத்தினார் முகமது இக்பால். 97ஆம் நிமிடத்தில் ஆட்டத்தை சமப்படுத்த அரேமாவுக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை அந்த அணி தவறவிட்டது. இவ்வேளையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் நிகழ்ந்த அந்த துயர சம்பவத்தின் பீதியில் இருந்து விளையாட்டாளர்கள் இன்னமும் மீளவில்லை என அரேமா அணி நிர்வாகி ஜோகோ சுசிலோ தெரிவித்தார். இந்த ஆட்டத்தை கண்டுகளிக்க ஊடகத்தினர் மற்றும் கிளப் நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. அந்த அரங்கை சுற்றிலும் போலீஸ்காரர்கள் பலத்த காவலில் ஈடுபட்டனர். ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் காற்பந்தாட்டம். மான்செஸ்டர் சிட்டி 3-0 என பாயர்ன் மியூனிக்கை எளிதாக வென்று அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பை ஒளிமயமாக்கிக் கொண்டது. எத்திஹாட் அரங்கில் நடைபெற்ற முதல் காலிறுதி ஆட்டத்தில் எர்லிங் ஹாலண்ட் மான்செஸ்டர் சிட்டிக்கான முதல் கோலை புகுத்தினார். அவரது இந்த கோல் இந்த பருவத்திற்கான 45வது கோலாகவும் திகழ்கிறது. ஆட்டம் விறுவிறுப்பாக தொடர ரோட்ரி மற்றும் பெர்னார்டோ சில்வா 2வது 3வது கோல்களை புகுத்தி வெற்றியை உறுதி செய்தனர். 3 வாரங்களுக்கு முன்னர் குலியன் நாகல்ஸ்மனுக்கு பதிலாக பாயர்ன் அணியின் பயிற்றுனராக நியமிக்கப்பட்ட தாமஸ் துஹோலுக்கு இந்த ஆட்டம் ஏமாற்றத்தையே தந்தது. இதற்கு முன்னர் செல்சி அணியுடன் வெற்றியாளர்கள் லீக் ஆட்ட கிண்ணத்தை வாகை சூடியவர் பயிற்றுனர் துஹோல் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 20ஆம் தேதி சொந்த அரங்கில் களம் இறங்கவிருக்கும் பாயர்ன் இந்த தோல்விக்கு ஈடு கட்டும் வகையில் சிட்டியை எதிர்கொள்ள வேண்டும். இதனிடையே லிஸ்பனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பென்ஃபிகாவை 2-0 என்ற கோல் எண்ணிக்கையில் வீழ்த்தியது இன்டர் மிலான். முற்பாதி ஆட்டத்தில் அலெசாண்ட்ரோ பஸ்டோனி தட்டி கொடுத்த பந்தை லாபகமாக புகுத்தி மிலானுக்கு முதல் கோலை பெற்றுத் தந்தார் நிக்கோலோ பரேலா. அதனைத் தொடர்ந்து ஆட்ட இறுதியில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி கோலை புகுத்தினார் ரொமேலு லுகாக்கு. 1990ஆம் ஆண்டு முதல் அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேற வேண்டும் எனும் வேட்கையை கொண்டிருக்கும் பென்ஃபிகாவுக்கு மிலானின் அபார ஆட்டம் வாய்ப்பளிக்காமல் போனது. பிரான்ஸ் மோண்டே கார்லோ மாஸ்டர் டென்னிஸ் போட்டி. முன்னாள் வெற்றியாளர் ஸ்டான் வாரின்கா 3 செட்களிலும் டேலன் கிரெக்ஸ்பரை வென்று 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக முதல் நிலை ஆட்டக்காரர் ஆண்டி முரே அலெக்ஸ் டெ மினோரிடம் அதிர்ச்சி தோல்வி அடைந்தார். முதல் செட்டில் 5-7 என பின்தங்கியிருந்த வாரின்கா 2ஆம் 3ஆம் செட்களை தன்வசமாக்கி 6-3, 6-4 என்ற புள்ளிகளில் வென்றார். களிமண் தரையில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவது எளிதன்று. எனவே ஆட்டத்தை நிதானமாக கையாண்டதாக 38 வயது வாரின்கா தெரிவித்தார். கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை மும்முறை வெற்றி கொண்ட அவர் அடுத்த சுற்றில் உலகின் 10ஆம் நிலை வீராங்கனை டேலர் ஃப்ரிட்ஸுடன் களம் காண்கிறார். இதனிடையே காயம் காரணமாக ரஃபேல் நடால் மற்றும் உலகின் 2ஆம் நிலை வீரர் கார்லோஸ் அல்கராஸ் பின்வாங்கியதால் ஆண்டி முரே அடுத்த சுற்று ஆட்டத்திற்கு தன்னை முன்னேற்றிக் கொண்டார். எனினும் ஆஸ்திரேலியாவின் ட மினோரை எதிர்கொண்ட அந்த முன்னணி வீரர் கடும் போராட்டத்திற்கு பின்னரும் 1-6, 3-6 என 2 செட்களிலும் தோல்வியை மட்டுமே தழுவினார். Jemaah Menteri memutuskan masalah kesihatan rakyat itu adalah hal yang utama. Soal pelancongan atau pertumbuhan ekonomi itu tidak boleh mengatasi kepentingan mengawal dan merawat rakyat termasuk COVID-19. Soalnya apakah langkah-langkah diambil sekarang? Maka kita harus pantau termasukkan rakyat asing itu akan dikawal dengan lebih ketat lagi seperti mana menurut keperluan dan kepentingan kita. குறளும் விளக்கமும். குறள் 1297. நானும் மறந்தேன் அவர் மறக் கல்லாயன் மானா மடநெஞ்சிற்பட்டு. தலைவரை மறக்க முடியாமல் வாடும் தன்னுடைய சிறப்பில்லாத மடநெஞ்சத்துடன் சேர்ந்து மறக்கக்கூடாத நாணத்தையும் மறந்து விட்டதாக தலைவி புலம்புவதாய் அமைகிறது அந்த குறட்பா. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.